முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு பேர சொல்லி ஏதாவது ஒரு விரதம் எல்லா வீடுகள்லயும் கடைபிடிப்பாங்க. அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், ய ம ஈஸ்டர் ஃபாஸ்டிங் இல்ல ரம்ஜான் ஃபாஸ்டிங் இந்த மாரி விதவிதமா நம்மளுடைய குடும்பங்கள்ல பலவிதமான விரத முறைகள நம்ப கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு கடைபிடிச்சோம்னா, அது சார்ந்த நம்பிக்கைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த மாரி பட்டினி கிடத்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல சுத்தமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலயும் தான். இப்போ நீங்க பட்டினி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குடல் பகுதிகளுக்கு ஓய்வு கிடைக்குது. 2வது எப்பவுமே வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற அந்த குடல்ல வந்து நெறைய தேவையில்லாத கழிவுப் பொருட்கள், நம்ம டெப்ரின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த குடலினுடைய உள்பகுதியில இருக்கக்கூடிய மியூக்கோசெல் லைனிங்ல இருக்கக்கூடிய செல் டெப்ரி நெறைய இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாம் தேவையில்லாத நோய் எதிர்ப்பு ரியாக்ஷன்ஸ உண்டாக்கி நெறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் உண்டாகுறதுக்கு அது ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. அதனால அடிக்கடி நீங்க விரதம் இருக்கிறதுனால, உங்க உடம்ப வந்து நீங்களே கிளீன் பண்ணிக்கிறீங்க. இப்ப நம்ம வெளிய புற உடம்ப வந்து குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், முகம் கழுவுறோம், தலைய வாஷ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் செய்யறதுனால நம்மளுடைய புற உடல் வந்து சுத்தமாயிடுது. ஆனா நம்மளுடைய நுரையீரலோ, நம்ம உள் உறுப்புகள் இப்ப லிவர், கிட்னி, ஸ்ப்ளீன் அப்புறம் குடல் இதையெல்லாம் சுத்தம் பண்றதுன்றது, நம்ம கடைபிடிக்கக்கூடிய இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள், விரதம் இருக்கிறது இதன் மூலமா மட்டும் தான் செய்ய முடியும்.